நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியில் எவ்வளவு முகவர்கள் பணியாற்றுகின்றனர்? அவர்களின் மாத சராசரி வருவாய் எவ்வளவு? தெரிந்து கொள்ள வாருங்கள் எங்களோடு. பல தசாப்தங்களுக்கு முன்பெல்லாம் இந்தியாவின் மூலை முடுக்கில் உள்ள கிராமங்களுக்கும் தோள்பையை மாட்டிக்கொண்டு சைக்கிளில் ஒருவர் வருவார். அவர் கையில் நிறைய விண்ணப்பங்களையும் வைத்திருப்பார். காப்பீடு பற்றி தெரியாத பாமர மக்களுக்கும் அது பற்றி புரிய வைப்பார். அவரை எல்ஐசியின் முகவர் என அழைக்கும் நம் வீட்டு பெரியவர்கள் 100 ரூபாயோ அல்லது அதற்கும் குறைவாகவோ கூட பிரீமியம் தொகையை அவரிடம் கொடுத்து காப்பீடு கட்டிடுங்க என்று கூட கூறாமல் எல்ஐசி கட்டுங்க என கூறுவார்கள். இந்திய மக்களிடம் அவ்வளவு நம்பிக்கையை பெற்ற பொதுத்துறை நிறுவனம்தான் எல்ஐசி. இந்தியாவில் 67 ஆண்டுகளுக்கு முன் 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் எல்ஐசி. நாடாளுமன்றத்தில் இந்திய காப்பீட்டுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 245 காப்பீட்டு நிறுவனங்களை இணைத்து தேசியமயமாக்கி உருவாக்கப்பட்டதுதான் எல்ஐசி. இப்படி உருவான எல்ஐசி நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு கடந்த மார்ச் மாதம் கணக்கின்படி 52,52,000 கோடி. எல்ஐசியின் வெற்றிக்கு அடித்தளமே அதில் பணியாற்றும் முகவர்கள்தான். எல்ஐசியில் தற்போது 13,90,920 முகவர்கள் பணியாற்றி வருவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்ஐசி முகவர்கள் பெறும் சராசரி ஊதியத்தின் விவரங்களையும் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 87,347 முகவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் மாதத்திற்கு சராசரியாக 13,444 ரூபாய் வருவாய் ஈட்டுவதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் 81,674 முகவர்கள் உள்ள நிலையில் அவர்களின் சராசரி வருவாய் 13,265 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எல்ஐசி முகவர்கள் பெறும் சராசரி வருவாய் 11,887 ரூபாய் என்றும், மகாராஷ்டிராவில் 14,931 ரூபாய் எனவும், மேற்கு வங்கத்தில் 13,512 ரூபாய் எனவும் மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. அதிகளவாக அந்தமான் நிக்கோபாரில் எல்ஐசி முகவர்களின் சராசரி வருவாய் 20,446 ரூபாய் என்றும், குறைந்தளவு வருவாயாக ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள முகவர்கள் 10,328 ரூபாயையும் ஈட்டுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சேமிப்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட நம் நாட்டில் அரை நூற்றாண்டுக்கு முன்னதாகவே எதிர்கால திட்டமிடலுக்காக காப்பீட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதனால்தான் என்னவோ இன்றளவில் இத்துறையில் தனியார் நிறுவனங்கள் வந்தாலும் எல்ஐசியின் சந்தை பங்களிப்பு 64.2% உள்ளது. தற்போது கூட காப்பீட்டுத் துறையில் 74% உள்ள அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எது எப்படி இருந்தாலும் ஆலமரம் போல தழை தோங்கி நிற்கும் எல்ஐசி நவீன கால போட்டிகளை தாங்கி அதற்கேற்ற திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.